வணக்கம். எண் ஒன்றை தேர்வு செய்தவர்களுக்கான டீ கப் ரீடிங் பார்க்கலாம். ஸோ இந்த கப்லேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னு நான் கணிச்சு சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இது உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ உங்கள் கப் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல எடுத்தோன்னே உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், இங்கே பார்க்கும்போது ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கீங்க. அந்த யோசனைக்கான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, இது உங்களோட படிப்பு சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா திருமணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்காக ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு சில யோசனைகள் போயிட்டு இருக்கலாம். அந்த யோசனைகளை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இது. பார்க்கும்போது இதெல்லாம் பயன் தருமா, இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது போல தோணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த யோசனைங்கிறது இது உங்களுக்காகவும் தோணலாம், இல்லை யாராவது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், இந்த மாதிரி கூட செய்யலாமே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாளடைவில் ஒரு சின்ன விதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை போட்டு அந்த மண்டை புதைச்சி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மரமாக வளர்ந்து காய் காய்க்கவும் பூ பூக்கவும் வழிகள் இருக்குது. அப்படிங்கிறது போல தான் இங்கே ஒரு மரத்தின் அறிகுறி எனக்கு தெரியுது கண்ணில். ஒரு விருட்சமாக ஒரு மரம் வளர்ந்தா எப்படி இருக்கும், ஆனால் அது பலன் நமக்கு இன்னைக்கு தெரியாது, அதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். எஸ், ஆனால் அது ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ஒரு யோசனை கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கே ஒரு யோசனை தோணுது அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத கவனிங்க. அதே போல் உங்களோட உள் உணர்வு சார்ந்து கேளுங்க. ஓகேவா? நமக்கு யார் யோசனை கொடுத்தாலும் சரி, நமக்கே ஒரு யோசனை வந்தாலும் சரி, உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு தான், வேண்டான்னு சொல்லுதா? ஸோ எடுத்துக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த யோசனையை நீங்கள் முயற்சி பண்ணலாம், தவறு இல்லை. அப்படிங்கிறது போல தான் இங்கே பிரபஞ்சத்தின் செய்தியாக என்னால் கணிச்சு கொள்ள முடியுது. ஆனால் இது ஒரு வாசிப்பு, சரியா? ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் சில பேருக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இந்த கப்பில் என்னால் பார்க்க முடியுது. சப்போஸ் உங்களுக்கு பணம் சார்ந்த ஒரு தேவை ஏற்படுது, இவங்க கிட்ட போய் கேட்டால் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு மனசு தோணுச்சுன்னா நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் என்னால் அந்த கப்லேருந்து கணிச்சு சொல்ல முடியுது. சரியா? ஏதோ ஒரு அவசர தேவைக்கு ஒரு விஷயங்கள் தேவைப்படுது, இவங்க கிட்ட போனால் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா? அவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க அந்த உதவியை உங்களுக்கு செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இந்த கப்பில் இருந்து வரக்கூடிய விஷயங்களா பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பு. எஸ், இதில் ஒரு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அன்பும் ஆதரவும், இப்போ நீங்கள் குடும்பம் சார்ந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நெருக்கமானவர்கள் உங்ககிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எங்கேயாவது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆதரவு கரம் வரும் அப்படிங்கிறது போல இருக்கு. மீண்டும் ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு சண்டை சச்சரவுன்னு போயிட்டு இருந்ததுப்பா, வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கல்ல, அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் என்னால் இந்த கப்லேருந்து பார்த்து கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததுன்னு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம். எண் 2 தேர்வு செய்தவர்களுக்கான டீ கப் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கான வாசிப்பை பார்க்கலாம். இந்த வாசிப்பை நான் பார்க்கலாம், இது டீ கப் ரீடிங் தான், க்ரீன் டீ தான் எடுத்தேன். ஆனால் இதுலேருந்து ஏதோ ஒரு பிட்டர் ஸ்மெல் வர மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல, அந்த வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கசப்பு இருக்குது. வேண்டா வெறுப்பா நான் செய்கிறேன்ப்பா, வேண்டா வெறுப்பா நான் இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது போல் நமக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த செய்வோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிகழலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு சண்டைகள் இருக்குது அப்படின்னா அந்த சண்டைகள் கொஞ்சம் பெரிதாக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு தவறு செஞ்சு தான் நீங்கள் இந்த ஒரு கசப்பாக இங்கே சுவைச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கசப்பான சூழ்நிலை வந்திருக்குன்னா ஏதோ ஒரு தவறு முன்னாடி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. தவறுன்னு நான் சொல்கிறது, ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் சரியாக பார்க்காம செய்ததன் விளைவாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? மறுபடியும் அதே தவிர மறுபடியும் ரிப்பீட்டு அப்படின்னு பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இப்போ ஒரு கசப்புங்கிறது நம்ம ஒரு மன அழுத்தத்தை தானே சொல்வோம். ஸோ அதே போல் மீண்டும் ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான
சூழ்நிலைகள் கூட வரலாம் பின்னாடி. ஸோ இந்த ஒரு 48 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க. யார்கிட்டயாவது பேசும்போதும் சரி, குடும்பம் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, ஒரு தவறான முடிவுகள் எடுப்பது இல்லை தவறா பேசுறது, இது போன்ற விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது போல ஒரு எச்சரிக்கை தான் உங்களுக்கு இந்த கப்பு சொல்லுது அப்படிங்கிறது போல இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு 48 மணி நேரம் கழிச்சு இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எங்கிருந்தோ ஒரு அன்பு வந்து உங்களை தாளாட்டுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அன்பான கரம், அன்பு. எஸ், இது அம்மாவோட அன்பா இருக்கலாம், அப்பாவோட அன்பா இருக்கலாம், இல்ல உங்களோட காதலன் காதலி தொலை தூரத்துல இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல நட்பா இருக்கலாம். அந்த அன்போட ஒரு வார்த்தை வந்து உங்களோட அந்த சூழ்நிலையவே மாத்திரும். இப்ப என்னடா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன்ல கசப்பா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் மாத்தக்கூடிய ஒரு தேன், அப்படி ஒரு சுத்தமான தேன், பரிசுத்தமான ஒரு அன்பு உங்களுக்கு நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த அன்பின் வழியா நீங்க சாந்தம் அடைவீர்கள். எவ்வளோ ஒரு கோவமா ஒரு மூடு சரியே இல்லை அப்படின்னாலும் போன்ல நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நொடி, அந்த ஒரு சந்தோஷம் உள்ள இருந்து வரும் இல்லையா, அது போல அந்த மனதுங்கிறது அந்த அந்த அன்பினால ஒரு தெளிவு ஏற்படும். ஸோ ஒரு தெளிவு ஏற்பட்டு நீங்க ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நகர்வை கூட எடுக்கலாம், ஒரு அறிவு சார்ந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது போல என்னால் இந்த கப்பை பார்த்து சொல்ல முடியுது. ஸோ வேலை சார்ந்த குடும்பம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அந்த ஒரு அன்புன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, எஸ், அந்த அன்புங்கிறது உங்களோட தாய் தந்தை இல்லைன்னா நல்ல நட்பு, இது ஒண்ணு சூப்பரா இருக்கு. அந்த அன்பு வரும்போது இதெல்லாம் சரி ஆயிடும். சின்ன சின்ன தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு, சரியா? இந்த தவறுங்கிறது மறுபடியும் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே இந்த தவறு நடந்திருக்கு, அதே தவிர நீங்க ரிப்பீட்டன் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா பொறுமையா இருந்து செயல்படுங்க. அந்த அன்பு வந்து உங்களுக்கு ஒரு மருந்து போல இருக்கும், சரியா? ஸோ ரொம்ப அழகா இருக்கு. இது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.